Good evening, teacher. Good evening, teacher. Good evening. 2 minutes la start பண்ணுவோமா? Right. ஓகே பிள்ளைகள் நாங்க நோட்ஸ் இன்னைக்கு ஒருக்கா பார்த்துட்டு டிக்டேஷன் அப்புறம் பார்ப்போம் சரியா என்னண்டா நாங்க அந்த மாடல் வேர்ட்ஸ் என்ன மாடல் வேர்ட்ஸ் வந்து நோட் சொல்லினோம் தானே அதுல Oh, Miss. அதுல எத்தனை வேர்ட்ஸ் எழுதி இருக்கிறோம் பிள்ளைகள் எனக்கு ஒருக்கா சொல்ல இயலுமா மாடல் வேர்ட்ஸ்ல வந்து எத்தனை வேர்ட்ஸ் எழுதி Miss, இருக்கு குட்டு வரைக்கும் எழுதி இருக்கோம். குட் வரைகள் இருக்கமே ரைட் அப்ப நாங்க அது ஒரு இன்றைக்கு எழுதிட்டு மிச்சதுகளை நான் எல்லாம் விளங்கப்படுத்திட்டேன் சோ நோட்ஸ் மட்டும்தான் எழுதி இருக்கேன் Yes, teacher. ரைட் அப்ப ஒரு எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள் குட் வரைக்கும் எழுதிட்டோம் குட் வரைக்கும் எழுதியாச்சு அடுத்த ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க மே மூன்றாவது மே we use may to express permission and high possibility ஏதாவது ஒரு செய்யக்கூடிய விதம் பாசிபிளா இருக்கிற ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு இல்லாட்டி ஒரு பெர்மிஷன் கேக்குறது மே ஐ borrow your pen for a moment உங்களோட பேனையோ இருக்கா நான் எடுக்கலாமா மே I have left my keys in the car I may have left my keys in the car நான் அந்த கீஸ வந்து கார்ல தான் வச்சிருக்க வேணும் you may want to try this new restaurants நீங்க வந்து இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் ட்ரை பண்ணலாம் போகலாம் ரைட் ஓகே அப்ப மே ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க இந்த டேட்டை போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள் மாடல் வேர்ட்னு சொல்லி சப் ஹெடிங் ஒன்று போட்டுட்டு நீங்க மே எழுதுறது நல்ல மேனு சொன்னா பேஜ்ல அது போயிருக்கலாம் அங்கால ஏன்னா நோட்ஸ் தொடர்ந்து எழுதிக்கல பேஜ் போயிருக்கலாம் சோ மாடல் வேர்ட் எழுதிட்டு இந்த மே என்றதை எழுதுங்க பிள்ளை மேக்குரியதை எழுதுங்க Excuse me, teacher.
Yes, Zaha. May I coming வராதா? May I coming வருமே? அதோட permission கேக்குறது என்ன? May I coming? May I ஏதாச்சும் ஒன்று செய்யறதுக்கு may I நான் செய்யலாமா? வரலாமா? எடுக்கலாமா? சொல்லலாமா? அந்த மாதிரி ஒரு permission கேக்குறதுக்கு may பாவிப்போம். Thank you. Right. எழுதி முடிச்சாக்கள் ஒரு thumbs up போடுங்க பிள்ளைகள். Fast rate பண்ணுங்க பிள்ளைகள். Quick ஆ எழுதிக்கொள்ளுங்க. Right. அடுத்தது பாருங்கள். மூணாவது மே எழுதிட்டோம். Might. Might we use express low probability. Low probability சொன்னா செய்யலாம், இல்லாட்டி முடியும். மோஸ்ட் ஆனது இல்ல, low probability செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த மாதிரி they might cancel the meeting. அவங்களால இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. I might go to the gym later. நான் ஜிம்முக்கு போறது கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கு. It might take longer than expected. நான் எதிர்பார்க்கறதை விட
கொஞ்சம் லேட்டாக வாய்ப்பு இருக்கு. லாங்கர் கூடவா இருக்கு. Teacher, finish. ரைட், எழுதி முடிச்சாங்க. ஒரு தம்ஸ் அப் போடுங்க பிள்ளைகள். மிஸ் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன்னா. ரைட், ஓகே பிள்ளைகள், நாங்க அடுத்ததுக்கு போவோம். should we use should to express advice. advice நீங்க கட்டாயம் செய்ய வேணும். இந்த மாதிரி செய்யறது நல்லா, சரியா? அந்த மாதிரி விஷயங்களுக்கு should யூஸ் பண்ணுவோம். Teacher, உங்களோட mic mute ல இருக்கு. விளங்கல? உங்களோட mute ல இருந்தா teacher. மிஸ்ஸருக்கு should போடுறீங்களா? மிஸ் ஒருக்கா சுட்ட திரும்ப போடுறீங்களா? எஸ் பிள்ளைகள், வெயிட் பண்ணுங்க. அந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஓட விட்டு தான் போட வேண்டி இருக்கு. போஸ்ட் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் போகட்டும் பிள்ளைகள். ரைட், நானும் கவனிக்கிறேன். ஓகே, இந்த நோட்ஸ்கள் இருக்கான்னு சொல்லி ஒருக்கா செக் பண்ணுங்க பிள்ளைகளா. ஃபுல்லா எழுதிட்டீங்களான்னு ஒருக்கா பாருங்க.
பிள்ளைகள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. டீச்சர் ஏற்கனவே படிச்சாச்சு. ஜூடித் என்ன சொன்னீங்க? டீச்சர் பிருந்தாவி சொன்னான். பிள்ளைங்களா டீச்சர் ஏற்கனவே படிச்சாச்சுன்னு சொன்னான். ரைட், இதை எழுதிட்டீங்க, நான் செக் பண்ண சொன்னானா? எழுதிட்டீங்களா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுங்க. பிள்ளைகள் சொன்னா இது கொஞ்சம் பேக்வர்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. forward ஆகி கொண்டு போகுமே தவிர பேக்வர்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் பிள்ளைகள். அதனால முன்னுக்கு பாருங்க. இன்றைக்கு நாங்க மே எழுதினாங்களே, நான் மே எழுதினோம். நான் சொல்லி இருக்கிற பிள்ளைகள் அந்த இது என்னத்துக்கு பாவிப்போம், பெர்மிஷன் அண்ட் ஹைலைட், பாசிபிலிட்டி, அந்த மாதிரியான வேர்டுகளை வேற கலரால் எழுதி கொள்ளுங்க. என்ன போன கிளாஸ் அப்படித்தான் எழுதினீங்க, அதை போலவே எழுதுங்க. இந்த நோட்ஸ் ஃபுல்லா அப்படியே எழுதுங்க. மைட்ன்ற அந்த வேர்டையும் வேற கலரால் எழுதுங்க. இது என்னத்துக்கு நாங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்ன்றதையும் வேற கலரால் எழுதினீங்கன்னா பார்க்க உங்களுக்கு லேசா இருக்கு. மைட் எழுதிட்டேன். மைட் எழுதி முடிச்சிட்டேன் தானே? எஸ் மிஸ். எஸ். அடுத்து ரைட், ஓகே, எல்லாம் ரெடியா இருங்க பாப்போம். should நாங்க எக்ஸ்பிரஸ் பண்றது அட்வைசர்ஸுக்கு. சோ அட்வைசர்ஸ் வேற கலரால எழுதுங்க. should அந்த ஹெடிங்கே வேற கலரால போடுங்க. should வர இடங்கள்ல வேற கலர்ஸ் பாவீங்க. மிஸ் அண்டர்லைன் பண்றேன். விளங்கலம்மா? அண்டர்லைன் பண்றேன். அண்டர்லைன்னா என்னண்டாலும் செய்யலாம். அண்டர்லைன் அந்த வித்தியாசம் தெரிய வேணும்.
finish miss. ரைட், எழுதி முடிச்சாக்க ஒரு thumbs up போடுங்க பிள்ளைங்க. அபிஷா, எனக்கு ஒருக்கா டிக்டேஷன் வேர்ட்ஸ் ஒருக்கா அனுப்பி விடுங்கம்மா. Teacher dictation words அனுப்பிட்டேன். ரைட், ஓகே.